எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்குறளில் கல்வி அதிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் குறள் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கான பொருள் என்னென்னா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும். குற்றமறனா தெளிவாக நன்கு உணர்ந்து நம்ம ஒரு நூலை கற்றுக்கணும். அந்த நூலில் இருக்க அந்த நூலின் படி என்னது, இந்த நூலை எப்படி நம்ம கற்றுக்கிட்டோமோ அதன்படி நம்ம என்ன பண்ணோம், நடத்தல் வேண்டும். நடத்தல்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள். கற்க கசடர, கசடு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா குற்றம். கற்பவை கற்றபின் நிற்கனா கற்றவர். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னா அந்த விஷயத்தின் படி தான் நம்ம அந்த கற்றவாறே நடக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. 2வது குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த குறளுக்கான பொருள் என்னென்னா, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப. எண்ணும் எழுத்தும் ஆகிய ரெண்டும் என்னது, மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு எந்த சொல்கிறாங்கன்னா, எண்ணும் எழுத்தும். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்னன்னா எண்கள், கணக்கு அதை குறிக்கிறது. எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள், வரி வடிவம் அதை குறிக்கிறது. அடுத்து 3வது குறள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த குறளுக்கான பொருள் கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவர். என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி கற்றவங்க தான் என்னது, நம்ம முகத்தில் இருக்க கண்ணை கல்வி கற்றுக்கிறதோட ஒப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம கல்வி கற்றுக்கிட்டா தான் என்னது, நம்ம முகத்தில் இருக்கிற கண் கண்களாக பார்க்கப்படும். இல்லாட்டி அது முகத்தில் இருக்க 2 புண்ணுடையவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. கண்ணுடையவர் என்பர் கற்றோர். கண் உடையவர், நமக்கு கண் இருக்குது அப்படிங்கிறவர் யாருன்னா கற்றோர். ஒரு கற்றறிந்தவரை தான் கண்ணுடையவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். முகத்திரண்டு கண்ணையும் என்னது, புண்ணுங்கிற கல்வி கற்காமல் இருக்கிறத நமக்கு கண்கள் இருந்தால் அது புண்ணுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப அப்படின்னா என்னது, மகிழ. உவப்பனா என்னது, மகிழ. தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து. உவப்ப தலைக்கூடி மகிழ்ந்து ஒன்று சேர்ந்து என்னது, நம்ம ஒரு தட்ட கல்வி கற்றுக்குறோம், அவங்கள்ட்ட ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு அந்த இதை கற்றுக்குறோம். உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஒரு அறிவில் சிறந்த ஒரு புலவர் இருக்கார், அவர்கிட்ட பேசி பழகி மகிழ்ச்சியாக இருப்பது கல்வி கற்றுக்குறோம், அவர்கிட்ட பாடங்கள் கற்றுக்குறோம். அப்புறம் கற்று முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் வாழ்க்கை முடிச்சுட்டு எடுத்து போகும்போது அந்த டீச்சரை விட்டு பிரியும். அதுபோல் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவது புலவரின் இயல்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வம் உடையவர் முன், இதை பொருள் என்னன்னா, உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் அப்படின்னா, ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு, ஏக்கற்றுனா கவலைப்பட்டு. என்னன்னா உடையார் முன்னா ஒரு செல்வம். உடையார் அப்படின்னா இங்கே என்ன குறிக்குதுன்னா செல்வரை குறிக்குது. உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழை. இல்லார்னா எதை குறிக்குது, ஏழையை குறிக்குது. உடையார் முன் இல்லார் போல், ஒரு செல்வம் உடையவர்கிட்ட இல்லார்னா ஏழை. ஏழை எப்படி ஒரு கவலைப்பட்டு அப்படியே இறந்து நிற்கிறாங்க, அதுபோல் ஒரு கற்றவர் முன், ஒரு நன்கு கற்றவர் முன், கற்றறிந்தவர் முன் நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்க என்ன பண்ணணும், பணிந்து நின்று அந்த கல்வியை கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிறவங்க தான் உயர்ந்தவர். ஒரு கற்றவருக்கு அவருக்கான மரியாதையை கொடுத்து நம்ம பணிந்து நின்று அந்த என்னது, பணிந்து கற்பவரே, நம்ம பணிந்து அந்த இதை கற்றுக்கணும்னா அதில் கூட நம்ம என்னது, பணிந்து கற்றுக்கிட்டா நம்ம உயர்ந்தவர், அப்படி இல்லைன்னா தாழ்ந்தவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல, கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உடையார் அப்படின்னா, உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழை, ஏக்கற்றுனா கவலைப்பட்டு, கடையர்னா தாழ்ந்தவர். அடுத்து 6வது குறள். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தொட்டனைத்து அப்படின்னா என்னது, தொட்டனைத்துனா தோண்டும் அளவு. தொட்டனைத்துனா என்னது, தோண்டும் அளவு. மாந்தர்னா மக்கள். தொட்டனைத்து ஊறும், தோண்டும் அளவுக்கு நீர் ஊறுமா அந்த மணற்கேணியில். அதுபோல் மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படின்னா, மணற்பாங்கான இடத்துல தோண்ட என்னது, நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் மக்கள் நூல்களை கற்க அவர்த்தம் நம்மளோட அறிவு என்னது, பல நூல்களை கற்க நம்ம அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து 7வது குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, கற்றவனுக்கு எந்நாடும் தன்னாடாகும். என்ன சொல்கிறாங்க, யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாகிற வரைக்கும் இந்த கல்வி கற்றுக்கிட்டவனுக்கல்ல, அவனுக்கு சாகிற வரைக்கும்
எந்த ஊருனாலும் அது அவனோட ஊராகவே கருதப்படும். கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடு, எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்து சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்? ஒரு கல்வி கற்றுக்கிட்டீங்கன்னா நீ அந்த இடத்துல என்னது ஒரு இதாக தான் வழங்குவார். ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானி போல தான் அவனை எல்லாமே மதிப்பாங்க எல்லா ஊர்லேயுமே. அந்த இடத்துக்கு போகும்போது நீயும் அந்த இதில் போய் கலந்துக்க முடியும். அப்போ அப்படி தெரிஞ்சிருந்தோம் அப்போ கல்வி கற்காம சாகும் வரை எப்படி ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு வள்ளுவர் கேட்குறாரு. சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையில். ஒருமிக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பும் உடைத்து. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். இந்த பிறவியில் வந்து ஒரு கல்வியை கற்றுக்கிறேன்னா அது என்னது 7 பிறவிகளுக்கும் உனக்கு வந்து என்னது பாதுகாப்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஒருமிக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் அப்படின்னா 7 பிறவிகளிலும் ஏமாப்பு பாதுகாப்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. தாம் இன்புறுவது உலகின் இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா காமுறுவர் அப்படின்னா விரும்புவார். என்ன விரும்புவார்னா தான் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார். ஒரு கல்வி பயின்றதுனால தான் வந்து ஒரு இன்பத்தை அடைகிறாரு. அதனால இந்த உலகமும் இன்பம் அடைவதை பார்த்தவர் என்ன பண்ணார்னா அதனால இன்னும் கொஞ்சம் இதாகிட்டு இன்னும் மேலும் மேலும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து அவருக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம், விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம். மாடுனா இங்கே எதை குறிக்கிறதுனா செல்வத்தை குறிக்கிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம். இது வந்து எல்லாத்துக்குமே ஒருவனுக்கு அறியாத சிறந்த செல்வம் அப்படிங்கிறது கல்விதான். அந்த கல்வி தர மற்ற செல்வங்கள் எல்லா செல்வமும் ஆகாது. மற்ற செல்வங்கள் எதுவுமே எனது செல்வங்கள் ஆகாது.